ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறேன்னா, இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டும் அப்புறம் இந்த லெப்பர்ட் பேட்டர்ன் ஷர்ட்டும் தான். என்கிட்ட இருக்கிறதுலே அதிகமான ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் தான். ஏன்னா எனக்கு ஷர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சடா, எப்படி இருக்குது நம்ம ட்ரான்சிஷன்? சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், 1 o'clock ஆகிடும். அதனால் எதாவது சாப்பிட்டு போகலான்னு டிசைட் பண்ணேன். யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி டைம் இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இங்கே வின்டர் முடிஞ்சாலும் கூட ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. அதனால் தெர்மல்லாம் வியர் பண்ணாமல் வெளியே போகவே முடியாது. அதனால் எப்போ போனாலும் வெளியே தெர்மல் வியர் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் வின்டரை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து டெம்பரேச்சர் பரவாயில்ல. இந்த பேக் நான் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே வாங்கினேன். What I have inside, it's a Bible and an umbrella. I don't usually check the weather before going out, so I always carry umbrella with me. Okay, now I'm ready. Let's go. இங்கிருந்து சப்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துக்கலாம். சர்ச் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், வெறும் 3 ஸ்டேஷன்ஸ் தான். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 210 N. நான் உள்ளே போனோடனே கரெக்டாக ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் ஏறினோடனே ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டேன். ஆனால் உட்காரணுன்னு அவசியமே இல்லை, அது ரொம்ப பக்கம்தான், 7 minutes தான் ஆகும். ஸ்டாப் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது. நான் கூகுள் மேப்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் போவேன். அப்படி போனாலுமே தப்பாக போகிறேன். இது எப்படின்னே எனக்கு தெரியல. கூகுள் மேப்பில் வந்து ஒரு 250 meters தான் காட்டுது இதுலேருந்து. அப்போ இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது, ஆனால் என்னால் அதே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 20 minutes-ஆக இந்த ஏரியாவை தான் நான் சுற்றி வந்துட்டுருக்கேன். அப்படி இருந்தும் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நானாக கண்டுபிடிக்கல. ஒரு ஜாப்பனீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவல் சர்ச் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சண்டேயும் ஏதாவது பார்ட்டி ஹால் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி 1 hour-க்கு ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அப்படி எடுத்து தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜாப்பனீஸ், அமெரிக்கன், பிரிட்டிஷ், தாய், வியட்நாமீஸ் எல்லாரும் வர்றாங்க. இங்கே மெசேஜ் வந்துட்டு பாஸ்டர் இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் காய் வந்து ஜாப்பனீஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் ஜாப்பனீஸ்லேயும் கேட்கலாம். சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட அங்கேயே இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஃபைனலாக கிளம்பிட்டேன். ரிட்டர்ன் போகும்போது நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். வேறு லைனுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இது வந்துட்டு நம்பக்கு லைன், என் ஊருக்கு போகிறது வந்துட்டு தோஹோ லைன். ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கிப்பேன். இங்கே நான் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஏன்னா எனக்கு சீசன் டிக்கெட் இருக்குது இங்கேருந்து. அதனால அதை யூஸ் பண்ணி போயிடுவேன். ட்ரெயின் வந்துருச்சு. இங்கேருந்து பக்கம்தான், 5 minutes தான் ஆகும். 2 stops தான் இருக்குது. ஓகே, ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 minutes நடக்க வேண்டியிருக்கும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை. சண்டே நான்வெஜ் இல்லை, ஏன்னா நான் வந்து நான்வெஜ் எனக்கு எப்போ சாப்பிட்றேன்னு தோணுதோ அப்போ வாங்கி நான் பண்ணுறது தான். சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன்.
யூசுவலாக சண்டேஸ் எல்லாமே இப்படி தான் போகும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக மறுபடியும் எழும்பி ஏதாவது க்ளீன் பண்ணணும்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்போ உங்களால் உடனுடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.